வந்து மக்களை சுட்டு கொன்னு அவன் படம் எடுத்து அப்படி தன்படம் செல்ஃபிலாம் எடுத்து பேசி பேட்டி கொடுத்து போயிட்டு விட்டா ஹாய் அப்படின்னு போறான். அதுவரை நீ என்ன பண்ண? டம்னு சத்தம் படம் ஒன்று குவிஞ்சிருக்க வேணாமா? வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் வரல. அங்கிருந்து பாதுகாப்பு அவன் வெளியேற வரை விட்டு விட்டு ஆபரேஷன் சிந்தூர் 10 நாள் கழிச்சு அந்த போர் தொடுத்து கொலை நம்புறான். போர் நடந்ததா, என்ன நடந்து எதுவுமே தெரியாதா. நம்ம முழிக்கிறோம்ல, எதுக்குடா சாரு எஸ்ஐஆர் போட்டு என்னடா ஓட்டு யாரா? எவனோ ஒரு பரதேசி பைய போலி வாக்கு 4 இடத்துல போட்டதுக்கு நாம பலியாகி திறம்பாரு. புரியுதா உனக்கு? இதான் இங்க இருக்கிற சிக்கல். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போடுற வரைக்கும் கடையில வியாபாரம். ஜிஎஸ்டி போட்ட உடனே காலையில கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா கடையே வியாபாரம். அதான்டா ஜிஎஸ்டி. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரி என்கிற பேரில் மொத்த லாபத்தை எடுத்துட்டு போவாங்க. இதத்தான் அடாவடி பொருளாதாரம். அன்னைக்கு வாக்காளன் தனக்கான ஆட்சியாளனை தீர்மானித்தான். இன்று ஆட்சியாளன் தனக்கான வாக்காளனை தீர்மானிக்கிறார். என்ன பண்ணணும்? கட்சி, ஆட்சி, போராட்டம், இதையால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாருல, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனை நீ அதிகாரியா போட்டிருக்க. தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்கிற? யோ உனக்கு கொழுப்பா போயா அப்படின்னு. இல்லையா கேட்டிருக்கேன், தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு நான் என்ன பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதுல சீரியஸ் டாபிக். இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம்ல, எதுவும் வராது. இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஏதாவது ஒன்று சொன்னோம்னு வச்சுக்கோங்க, பேசிவிட்டார், செய்து விட்டார். கால கொடுமை. ஏதை வச்சிருக்கேன்னா சும்மா தான் அளந்து விடுறாருன்னு சொல்லக்கூடாதுல, அவன் சொன்னதை காட்டணும்ல. அதுக்கு தான் இது துண்டு சீட்டு இல்ல, உண்மை சீட்டு. ஏன்னா அவரா ஏதோ சொல்றாருங்க, ஐயோ நீ கொடுத்ததா அந்த எடுத்துட்டு இருந்திருக்கீங்க. இப்ப இது என்ன சிறப்பு பாருங்க, சீர்திருத்தம் எல்லாம் கேட்கறதுக்கு சொல்லுங்க. மத்திய மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய கட்டண ஆணை பெற்றுக்கணும். இந்த இடத்துல படிக்கும்போது நமக்கு மத்திய மாநில அரசுக்கு எங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லு. என்ன அமைதி ஆயிட்டிய? இங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பா தர மாதிரி ஆயிருக்கு. பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது? டாஸ்மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் இருக்கா? வேணா டாஸ்மார்க் அதிகாரிகள்ட்ட அந்த சேல்ஸ் ரெஃப் இருக்காங்கல்ல, விற்பனை முகவர்கள், அவர்கள்ட்ட வேணா வாங்கலாம். சரிக்கா, அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணிருக்கான் ஐயா. தங்கவிலை வெரி இன்டெலிஜென்ட்லியும் வரல, அவங்களா உட்கார்ந்து பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாருல, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனை நீ அதிகாரியா போட்டிருக்க. தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்கிற? யோ உனக்கு கொழுப்பா போயா அப்படின்னு. இல்லையா கேட்டிருக்கேன், தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு நான் என்ன பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதுல சீரியஸ் டாபிக். இப்ப தெரியுதா நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல, அறப்பைத்தியத்திலையும் கேடுகட்ட அறப்பைத்தியங்கள். அடுத்த பாரு. இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட். சரி, அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ். மெட்ரிகுலேஷன் இதுல பெற்ற கல்வி சான்றிதழ். சரி, எங்க ஆத்தால பண்ணி எங்க போய் பல்கலைக்கழக மெட்ரிகுலேஷன்ல வாங்குவான் சொல்லுங்க? 5 மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ். அதுக்கும் தகுதி வாய்ந்த இருக்கணுங்க. அதுல இப்ப எங்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டா, பெரும்பாகத்துக்கு தூக்கி போட்டேன். இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானே யாரெல்லாம் எதுக்கு நானே மாடல், நானே முன்மாதிரி. நான் ஆலப்பாக்கத்தில் இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன்.
இப்போ அங்கே இல்லை, அந்த வீடை மாற்றிட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன். என் முகவரியை தேடி இங்கே ஆளை பக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன். அந்த தூக்குற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது, ஏதோ ஒரு சீமா போடா இல்லை. எப்படி எனக்கு பதட்டமே, இந்த 234 வேட்பாளர்ல எத்தனை பேருக்கு ஓட்டிருக்கும்னே எனக்கு தெரியும். ஆமா, நாம அதுக்கு போட்டுட்டு அவன் பிப்ரவரி 7, அதாவது நீங்க பேசும்போது 6 மாசம் என் தம்பி கார்த்திகை, டேய் நவம்பர் 4 ஆரம்பிச்சு பிப்ரவரி 7 வெளியீடு. இதுல எங்க 6 மாசம் வருது? நவம்பர் முடிஞ்சிருச்சு, இப்ப டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 7 3 மாதம் தான். 7 அவர் முழு இந்த வாக்காளர் இதையும் வெளியிட்டுவாரு. ஒருவேளை அதுல இல்லைன்னா கதை முடிஞ்சது. ஐயா என் ஓட்டு இல்ல, ஐயா என் ஓட்டு இல்ல அப்படின்னு. இங்க நாங்க அவன் வீட்டே காணம்னு போயிட்டு அண்ணியனையா ஓட்ட காணும், போயா போயா போயா, அவ்வளவுதான் சொன்னான். எப்படி என் மக்கள் எப்ப போராட வருவான்னு தெரியுதா? ஓட்டுக்கு அந்த தெருவுல 500 ரூபா கொடுத்துட்டு எங்க தெருவுல வெறும் 200 ரூபா தான் கொந்தளிச்சிருவான். புரியுதா? அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்புமிக்க மாபெரும் உரிமை, அது ஒண்ணுதான். இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அது ஓட்டாது என்ன போய் அப்படி இப்படி. அப்ப என்ன சொல்லணும், அம்மா ஓட்டு இருந்தா தாம்மா காசு கொடுப்பான். அப்ப ஐயோ ஏன்னா நல்லா கவனிக்கணும். இந்த SC ST OBC SC ST அதுல தகுதி வாய்ந்த, அதே தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்கான்ல, இந்த இதையெல்லாம் கடைப்பிடின்னு, அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். இதையெல்லாம் செய்யன்னு சொல்றான்ல, டே நீ உண்மையிலே தகுதி வாய்ந்தவன் தானா? உன்னையெல்லாம் யாரா அங்க உட்கார வச்சது? தகுதி வாய்ந்த ஆளுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ஆபீசர், ஹெல்த் லேபர். ஹெல்த் ஆபீசர் கிடையாது, ஹெல்த் லேபர் யாரு? நம்மாலதான், நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மருந்து அடிப்பான்ல, கொசு மருந்து, அவன். அங்க அங்கன்வாடியில நம்ம அக்கா தங்கச்சி இருக்குல்ல, அது சத்துணவு ஆயா, அவங்களாம் இந்த பூத்து லெவல் எப்ப தெரியாது அவங்களுக்கு. BLO அவங்கதான். அவர் அம்மா எல்லாம் என்னமா நீ உட்கார்ந்துருக்க? என் கணவர் தான் போயிட்டாரு பாத்துக்கன்ட்டு உட்கார்ந்துருக்கேன். இதுல நம்ம ஐயா எதிர்க்கிறது இந்த சங் பரிவார் கும்பலை, இந்த பாசிச பாஜகவை, இந்த பிஜேபியை, சனாதன கும்பலை எதிர்க்கிறோம். எப்படி எதிர்க்கிறது? இந்த SIR, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாடு அரசு சொல்லுது, ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, அனைத்து கட்சியை கூட்டுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஒரு அறிவிப்பு வருது, ஐயா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையிலிருந்து பாக்குறோம். நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது இப்படி இருந்துட்டு, கொடுத்தக்கப்புறம் மீட்க போராடுவேன். நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்து கடிதம் எழுதிட்டு நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்படி ஒரு பல்டி, அப்புறம் அப்படி ஒரு பல்டி. இதுல எந்த பல்டி? புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், வேற பேர்ல ஏற்று வைக்கிறது. இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுமில்ல? எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கள்னால. இலவசம் நீங்க திட்டினீங்கன்னா விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மாவரைக்கிறேந்திரம், அப்படி போயிருவாங்க. கிட்டியை திருடிட்டான், சிறுநீரக திருட்டான் அப்படி சொல்லக்கூடாது. சிறுநீரக முறைகேடு, புரியுதா? முறைகேடு, குடிகாரம் அப்படி சொல்ல. மது பிரியர்கள், வன்முறை செஞ்ச அப்படி சொல்லக்கூடாது. பெண் மீது ஈச்சைப்பட்டுட்டார், அது கள்ளக்காதல். காதல் என்ன? கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாமே ஒரே காதல், நல்ல காதல் தான். திருமணம் கடந்த உறவு. தமிழ் அகராதிக்கு பொழிப்புற எழுதுற அயோக்கிய பயல்களா, உங்களை விட்டா வள்ளுவெல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செத்து போனான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கேவலம் கட்டவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும்னு ஒண்ணுக்கும். எங்க அம்மா நிர்மலா, நம்ம அம்மா நிர்மலா, இந்த அவன் இந்த விஜய் மல்லையா, இந்த இருக்காங்க, இந்த நீரவ் மோடி, இவங்க எல்லாம் 10,000 கோடி 9,000 கோடி 11,000 கோடிய எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது. முதலீடு செய்து தோற்று போனவர்கள். அப்ப இங்கிருந்து ஒருத்தன், அம்மா எனக்கு ஒரு 5,000 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா. ஐயோ ஒன்னும் பண்ணிக்க முடியாது, நீங்க எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. இப்ப அந்த பகல்காம்ல தாக்குதல் நடக்குது. ஒரு கேள்விதானே, எங்களை பயணிக்கும் போது இவ்வளவு சோதிக்கிற நீ, அவன் எல்லையை தாண்டி உள்ள பயங்கரவாதி வந்தான்ல, பார்டர்கள் நுழைஞ்சு, அவன்கிட்டயா நீ ஆதார் கேட்கல? அவனையா நீ சோதிக்கல? 200 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கான், என்ன பண்ணிட்டு இருந்த?
வந்து மக்களை சுட்டு கொன்னு அவன் படம் எடுத்து அப்படி தன்படம் செல்ஃபில எடுத்து பேசி பேட்டி கொடுத்து போயிட்டு ஹாய் அப்படின்னு போறான். அதுவரை நீ என்ன பண்ண? டம்னு சத்தம் படம் குவிஞ்சிருக்க வேணாமா வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் வரல. அங்கிருந்து பாதுகாப்பு அவன் வெளியேற வரை விட்டு விட்டு ஆபரேஷன் சிந்தூர் 10 நாள் கழிச்சு அந்த போர் தொடுத்து கொண்டு நம்புறான். போர் நடந்ததா, என்ன நடந்து எதுவுமே தெரியாதா? இப்ப நம்ம முழிக்கிறோம்ல, எதுக்குடா சாரு எஸ்ஐஆர் போட்டு என்னடா ஓட்டு, யாரா எவனோ ஒரு பரதேசி பைய போலி வாக்கு 4 இடத்துல போட்டதுக்கு நாம பலியாயித்திரம் பாரு. புரியுதா உனக்கு? இதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப கார்ல குண்டு பிடிச்சவன் யாரு? பயங்கரவாதம் ஒளியமென்றீர்களே பெருமக்களே, ஒளியலையே, அப்ப தோற்று விட்டீர்கள். ஒரு பொது மன்னிப்பு வருந்துறேன், தவறு நடந்துருச்சு சொல்லுவீர்களா? அதை விடு, இதை விடுறா, டேய் இது ரொம்ப சரி விடுப்பா, அது பழைய படம், விட்டுருவோம். ஜிஎஸ்டின்னு கொண்டாந்தாங்க, சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த பாரு, சரக்கு மற்றும் சேவை வரியை விதிச்சு நாட்டு மக்களை வரி சுமையை சுமத்தி வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தள்ளிட்டான். நான் ஒருத்தன் தான் சொன்னேன், இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போடுற வரைக்கும் கடையில வியாபாரம். ஜிஎஸ்டி போட்ட உடனே காலையில கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா கடையே வியாபாரம். ஏன்னு கேட்டா, இதைத்தான் நம்முடைய தாத்தா இங்க நமக்கு என்ன சொல்றாரு, இது அடாவடி பொருளாதாரம். ஜேசி குமரப்பா, காந்தியினுடைய தனி செயலாளர் இருந்த தாத்தா, அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னே, அதாவது அண்ணே இந்த பாருங்கண்ணே, நான் ஒரு 100 ஏக்கர்ல கரும்பண்ணே, 10 ஏக்கர்ல வாழைனே, அதை நல்லா தண்ணி போட்டு ஓர வச்சு தோகை கிழிச்சு மண் அணைச்சு வளர்த்து பறிஞ்சிருதுனே, கரும்பு நல்லா வளைஞ்சிருதுனே, வாழை தாரி விட்டுருதுனே, காலையில ஆளுகளை கூட்டிட்டு வந்து வெட்டிட்டு போலாம்னு வரும்போதுனே ராத்திரியில குரங்கு யானையும் மொத்த கரும்பையும் வாழையும் சாப்பிட்டு போயிருதுனே. இது உழைச்சதா? வாழைக்கண்ட நட்டதா? தண்ணி பாய்ச்சினதா? ஆனால் உழைப்பு என்னது? பயனை யானையும் குரங்கும் அனுபவிச்சிருச்சு. அதான்டா ஜிஎஸ்டி. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரி என்கிற பேரில் மொத்த லாபத்தை எடுத்துட்டு போவாண்டா. இதத்தான் அடாவடி பொருளாதாரம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த குரங்கு யானை செய்யற வேலைய இந்த சார் ஐட்டக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. இப்ப இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் 2 முறை நாட்டின் நிதி அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிக்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 200 பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. எப்பவெல்லாம் வட மாநிலங்களில் தேர்தல் வருகிறதோ அப்பெல்லாம் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்படும். ஏன்? மக்களுக்கு வரி சுமையாக இருக்கிறது. அப்ப மக்களுக்கு சுமையாக இருக்கிற வரியை விதிக்கிற நீ ஆட்சியாளன் தானா? நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியாளன் தானா? குடிகளை வருத்தி வாட்டி வரியை பறிக்கிற ஒரு கொடும் வரியை விதிக்கிற நீ எப்படி ஆட்சியாளன்? இப்படிப்பட்ட ஆட்கள் வருவார்கள் என்று 2000ற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று பாடுறாப்ல. வேல் வச்சுக்கிட்டு அரசாட்சி செய்கிற மன்னன் குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு கடும் சுமையை, பெரும் பாரத்தை, பெரும் கஷ்டத்தை வரியாக விதிச்சு, குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு வசூலிக்கிற முறை இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது? ராத்திரியில முகமுடிய போட்டுக்கிட்டு குறுக்க கம்ப வச்சுக்கிட்டு என்ன வச்சிருக்க எடு அப்படின்னு பறிக்கிற திருட்டு பய செயல் இருக்குல்ல, அதுவும் அந்த மன்னனுடைய செயலும் 2 ஒண்ணுதாங்கிறவள. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று பாடியது இந்த எஸ்ஐஆர்களுக்கு தான், இந்த சார்களுக்கு தான். இன்னைக்கு என்ன நடக்குது? சாலையில நீ போகும்போது குறுக்க கட்டையை விட்டு எவ்வளவு வச்சிருக்க எடுங்கிறான். அதான் அவர் சொன்னது. கணக்கில்லாத சுமை. வீடெல்லாம் நீங்க கட்ட முடியாதே. செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, கம்பிக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. வரி கட்டலாம், வீடு கட்ட முடியாது. இப்படி ஒரு நாடு. குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி. முதலாளிகளின் லாப தேவைக்கு விற்கிற குவியலுக்கு விற்கிற தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் உட்கார்ந்து பேசி விவாதிச்சு 3 விழுக்காடு வரி விதிச்ச நாடு நம்முடைய நாடு. நீ பெரிய ஆள் தானே, மக்களின் நலன் சார்ந்த ஆட்சி முறையை நிர்வாகத்தை செய்யற மேதை தானே, அப்புறம் எதுக்கு வரியை குறைக்கிற? நீ விதிச்ச வரி மக்களை பாதிக்கிறது. அந்த பாதிப்போட தேர்தலில் நின்றால் நீ தோற்று போவாய். அதுக்கு பயப்படுற. அது அப்படி நாசம் போயிருச்சா? அதை விடு. நம்ம என்ன கேட்கிறோம் இந்த ஆட்சியாளர்கள்ட்ட? நாடெங்கிலும் சரக்கு மற்றும் சேவை வரியில் மொத்த வருவாய் பெருக்கம் எவ்வளவு? ஒரே ஒரு முறை நிதிநிலை அறிக்கையில் இந்த நாடெங்கிலும் இந்த ஜிஎஸ்டி வரியால் இவ்வளவு வரி வருவாய் பெருக்கம் வந்திருக்கிறது.
இந்த பணம் பெருக்கம், இந்த வருவாய் மக்களுக்கு இப்படிப்பட்ட திட்டங்களாக பிரித்து பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஒரே ஒரு முறை நாட்டில் பாராளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கையில தூய காற்றுக்கு 4100 கோடி ஒதுக்கிய நாடு உலகத்திலே என் நாடுதான். தூய காற்றுக்கு. தூய காற்றை எப்படி கொண்டு வந்து மக்கள் கொடுப்பிய? எப்படி இடுப்புல ஒரு இடவார கட்டி இங்க ஒரு குடுவையை போட்டு மூக்குல அப்படியே மாட்டிக்கிட்டு தூய காற்றை சுவாசிட்டு போறதா? எப்படி எப்படி இந்த டாஸ்மாக் கடை மாதிரி அங்கங்க திறந்து வச்சிருப்பீல? அறிவு இருக்கிறவங்க அவனாவது இதெல்லாம் சிந்திப்பான். நண்பர், நீ எந்த கொம்பாதி கொம்பனும் நற்காட்டை தர முடியாதரா பைத்தியக்காரங்களா? அதை தரக்கூடிய ஒரே ஆற்று கொண்ட உயிர் மரம் தானடா, மரம் தானடா. பைத்தியக்காரங்களா? அதை வெட்டி 8 வழிச்சால 10 வழிச்சால கொட்டு வழி எல்லாம் போட்டுருவான். காட்டை வெட்டி ரோட்டை போட்டுட்டு அப்புறம் 4100 கோடி ஒதுக்குறது. சந்தேகம் வருது இல்ல, ஒண்ணு நம்ம மென்டலாகி பைத்தியம் ஆயிட்டோமா இல்ல அவங்க தான் பைத்தியமா? எங்க இப்படி எது தவறு எது சரி? நமக்கு செய்திகள் வேற தப்பா இருக்குல்ல. ஆண்டன் சொக்கவே சொல்ற மாதிரி இந்த தோற்று போன சமூகத்தில் அவசியமற்ற செய்தி எதுவோ அதுவே தலைப்பு செய்தியா வரும். இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம்ல, எதுவும் வராது. இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, பேசிவிட்டார், செய்து விட்டார். கால கொடுமை. உண்மையிலேயே நீ திருத்தணும்னா நீ இந்த எந்திரத்தை, இவிஎம் எந்திரத்தை, வாக்கு எந்திரத்தை தூக்கி போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்துரு. எப்படி போலி வாக்காளர் வருவான்? எப்படி வருவான்? நான் சொல்றேன் தவறு. நான் கொடுத்திருக்கேன், படம் போட்டு காட்டிருக்கேன். இது வாக்கு சீட்டு, இது நன்கொடை சீட்டுன்னு கருதிக்க. இங்க அடிக்கட்டு இருக்கு, இது முனிக்கட்டு. இந்த இடத்துல என் படம் இருக்கு, இங்கேயும் என் படம் இருக்கு, இங்க என் விவரம் எல்லாம் முகவரி எல்லாம் இருக்கு. இப்ப நான் கைரேகை வச்சுட்டேன், நான் கையெழுத்து போட்டேன். இந்த அதிகாரி கிட்ட இந்த 2 இடத்துல என் கையெழுத்து போட்டேன். எனக்கு மை வச்சு போட்டு வாங்கன்றாப்ல. வந்தேன், இதை வச்சுக்கிட்டு இந்த முனிக்கட்டை அப்படி கிழிச்சு கையில் கொடுத்துருவாப்ல. என்ன சொல்லுவாப்ல? பத்திரம். ஏன்? வாக்காளர் உரிமை பெற்றதுக்கு மதிப்பு இல்ல, வாக்கு நான் செலுத்திருக்கேன் இந்த அடையாளம் வச்சிருக்கேன்ல, இதுக்கு தான் மதிப்பு. ஏன்? ஜனநாயக கடமையை இந்த நாட்டில் ஆற்றிய குடிமகன் என்ற சான்றை நான் பெற்றிருக்கிறேன். இப்ப ஒருவேளை அப்படின்னா 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கும். ஒருவேளை வர முடியல, எங்க அப்பா இறந்துட்டார், என் தாய்க்கு முடியல, என் மனைவிக்கு பிரசவம் இல்ல, எனக்கு முடியல, அருகில் இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட சான்றிதழ், அந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் சான்றிதழ் வாங்கி ஒப்படைக்கணும். அது உரியது என்று கருதினால் அந்த இடத்துல வாக்கு நீக்கப்படாது. இல்லை என்றால் அவர் உரிய ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்று அவருக்கு வாக்காளர் உரிமை நீக்கப்படும், குடும்ப அட்டை நீக்கப்படும், மின் இணைப்பு துண்டிக்கப்படும், நீர் விநியோகம் துண்டிக்கப்படும். 1 மணி நேரம் நீ வரிசையில் நின்று வாக்கு செலுத்த முடியல. தேச துரோகம் என்பதும் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பதும் தெருவுக்கு தெரு குண்டு வைப்பதோ கொள்ளையடிப்பதோ வளங்களை சுரண்டுவதோ லஞ்சம் ஊழல் பெறுவதோ அல்ல. வரிசையில் நின்று வாக்கை செலுத்தி தனக்கான அரசை, ஒரு நல்ல அரசை தேர்வு செய்ய தவறுகிறதும் தேச துரோக குற்றம்தான், ஜனநாயக துரோகம்தான். அப்படிப்பட்ட தேச துரோக குற்றவாளிகளுக்கு உரிமை எதற்கு? என் தாத்தன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்குக்கு காசை கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று என் தாத்தா தெய்வ திருமகன் எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். இப்ப இந்த முறையை கொண்டு வந்து நான் ஒரு வய ஓட்டு போடாம இருக்க மாட்டான், எல்லா வரிசையில் நிப்பான். இங்க கள்ள ஓட்டுங்கிற பேச்சு கிடம் இல்லையே. இந்த வாக்ககத்தில் 500 வாக்குகள் தான் இருக்கிறது என்றால் நீ எண்ணும் போது இந்த முனிக்கட்டை எண்ணுவா ஓட்ட 500, அடிக்கட்டை எண்ணுவா 500 சமமா பொருந்தது. டேலியாவது கள்ள ஓட்டு இல்ல. நான் சொல்றது சரிதானே? நீ வா, இது திருத்தம், சிறப்பு சீர்திருத்தம். இதை செய்ய மாட்டேன், ஏன்? உனக்கு அறிவு கிடையாது. இதை செஞ்சுட்டா என்ன ஆயிரும்? நான் நின்றுவேன், நீ நடுத்தருவில் நின்றுவேன். அதான் பிரச்சனை. நீ இன்னும் இந்த ஓட்டு பெட்டிய அருமை சகோதரர் 60 லட்சம் 65 வாக்கு பீகார்ல தூக்கிட்டாங்க. தூக்குவான், எந்திரத்தை தூக்கி போடா, வாக்கு முறைக்கு வாடா. உலகத்துல எந்த நாடு இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற? ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அந்த நிறுவனம் பயன்படுத்துதா? அந்த நாடு. நீ போற்றுகிற அமெரிக்கா பயன்படுத்துதா? ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்துதா? 3 நாடு, நைஜீரியா, இந்தியா, பங்களாதேஷ் தூக்கி போட்டு போயிட்டான். நீ இதை இன்னும் கட்டி பிடிச்சிருக்க. ஏன்?
உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பெட்டி 2 பெட்டி வச்சிருக்க. லெப்ட் ஹேண்ட் இந்த மணி பெட்டி, ரைட் ஹேண்ட் இந்த ஓட்டு பெட்டி. அது நோட்டு பெட்டி, இது ஓட்டு பெட்டி. தட்ஸ் ஆல். அப்படி நடந்துகிட்டு இந்தியா சவர் நேசன் ஹே, பாரத் மாதா கே ஜெய் ஹே, நீ இன்னும் வண்டி ஓட்டிட்டு திர்றா. நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் சத்தியத்தின் மகன் என் தாய் தமிழுக்கு ஆற்றல் இருந்தா. நான் சொல்றேன்டா, இலங்கையிலே, பங்களாதேஷிலே, வெனிசுலாவிலே, நேபாளிலே நடந்த மக்கள் கிளர்ச்சி இந்த நிலத்தில் நடக்கல. நாம் பிரபாகர மகன். நீ எழுதி வச்சுக்க. நீ அங்கே நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்க ஒருவன் இல்லை. இங்கே ஒரு மகன் 15 ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கேன். பங்களாதேஷ் அதிபர் தப்பி வந்தார், நீ அடைக்கலம் கொடுத்த. ஆனால் நீ தப்பி எங்க போவாய் நான் பாக்குறேன். அவன் ஒரு ஸ்டேட், நீ 39 ஸ்டேட், 8 யூனியன் ஒன்றிய பிரதேசம். நீ தாப்பிக்க முடியாது. சேட்டை பண்ணி எடுத்துற. நீ என்ன ஓட்ட தூக்கு, அதை தூக்கு, இதை தூக்கு, எதை பத்தி கவலைப்படுற? நீ உலகெங்கிலும் மாறுதலை செய்தவன், தன் நாட்டை உயர்த்தி காட்டியவன், கட்டியவன் எல்லாம் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். அப்படித்தான் லீ குவான் யூ, அப்படித்தான் எல்லாம். நீ அப்படி இல்லையே. கொடுமை. என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு என்கிட்ட வர்த்தகம் செய்ய வந்தான் வெள்ளைக்காரன். வர்த்தகம் செய்ய வந்தவன், வியாபாரம் செய்ய வந்தவன் என் நிலத்திலே அரசியல் செய்தான். அடிமை இந்தியாவில். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் அரசியல் செய்ய வந்தவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். இது ரெண்டும் தான் இங்க இருக்கிற சிக்கல். அன்னைக்கு வாக்காளன் தனக்கான ஆட்சியாளனை தீர்மானித்தான். இன்று ஆட்சியாளன் தனக்கான வாக்காளனை தீர்மானிக்கிறான். என்ன பண்ணணும்? கட்சி, ஆட்சி, போராட்டம், இதையால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். மக்களின் கிளர்ச்சி, புரட்சி ஒன்றுதான் உலகத்தில் இத்தனை மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறது. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. எந்த இடத்துல எதுக்கு பதில் இருக்குது? நம்ம கேட்கறது எதுக்காக பதில் வைத்திருக்கிறதா? சொல்லுங்க, எதுக்காக வச்சிருக்குதா?